தாம்பரம் கிறிஸ்துவ கல்லூரி, காயத்ரி மில்லத் காலேஜ் இருக்குது, எஸ்ஐவிடி காலேஜ் இருக்குது, பிரின்ஸ் காலேஜ் இருக்குது, வேலம்மாள் காலேஜ் இருக்குது. இப்படி ஸ்கூலாக இருந்தாலும் சரி, கல்லூரிகளாக இருந்தாலும் தாம்பரத்தை சுற்றி யாருக்கும் இன்ஜினியரிங் காலேஜ் முதற்கொண்டு இடமில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு இருக்குது. அது குழந்தைகள் படிக்கிறோமா, ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் போர்டாக இருந்தாலும் சரி, மெட்ரிகுலேஷன் பள்ளியாக இருந்தாலும் சரி, நகராட்சி பள்ளியாக இருந்தாலும் சரி, அரசு உதவி பெறும் பள்ளியாக இருந்தாலும் சரி, ஆங்கில இந்தியன் பள்ளியாக இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனல் சிலபஸாக இருந்தாலும் சரி, தாம்பரம் சுற்றி அத்தனை வசதிகளும் இன்றைக்கு இருக்கிறது. இதில் வளர்ச்சி எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, இன்னும் 10 ஆண்டுகளில் நீங்கள் யாராவது இப்போ வெளியில் போய் வேலைக்கு போயிருப்பீங்க, ஜவுளி கடைக்கு போயிருப்பீங்க, இல்லை நகை கடைக்கு போயிருப்பீங்க, இல்லை ஹோட்டலில் போயிருப்பீங்க, இல்லை வீட்டு வேலை செய்வீங்க, இல்லை சிறு வியாபாரம் பண்ணுவீங்க. இன்னும் 10 ஆண்டுகளில் உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு நீங்கள் வட மாநிலத்திலிருந்து ஆள் வரக்கூடிய அளவுக்கு தான் இந்த தமிழ்நாடு உயரும் என்று சொன்னால் அதுதான் எங்களுடைய முதலமைச்சர் போடுகின்ற அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரத்தை வைத்துக் கொண்டு தான் நாங்கள் இன்றைக்கு பொருளாதாரத்தில் இந்தியாவிலே வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ இந்த மாணவருக்கு மட்டும் கொடுக்குறன்றாங்க. அப்போ மாணவர்கள்லாம் யாருமே எல்லாமே வேலைக்கு போக போகிறாங்க. இப்போ 2000 ரூபாய் ஒரு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. சொன்னவருக்கு யார் இன்றைக்கு அந்த மாணவர்கள் என்ன நிலைமையில் இருப்பார்கள்? இப்போ இருக்கிற மாணவர்களாம் யாராவது வேலைக்கு போகிறாங்கன்னா தவறான பாதைக்கு போகிறாங்கன்னு அர்த்தம். இன்றைக்கு இருக்கிற நிலைமையில நான் நேற்றுக்கு தான் அவர் சொன்னாருன்னு பார்த்தேன். இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதுதான் உண்மையிலே யோசிக்க வேண்டிய பேட்டி. ஒரு நிருபர் கேட்குறாங்க, நீங்கள் நிறைய வாக்குறுதிகளை கொடுக்குறீங்களே, இதுக்கு 88,000 கோடி செலவாகுமே, இதை எப்படி கொடுப்பீங்கன்னு அந்த நிருபர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருக்கு கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்லணும், நிர்வாகம் பண்ணுறால் என்ன சொல்லணும்? வரியெல்லாம் உயருமே ஒரு கேள்வி திருப்பி அதே ரிப்போர்ட்டர் கேட்குறாரு. வரியெல்லாம் உயருமே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் வரியெல்லாம் உயரும். எப்படி நாங்கள் வரி போட வேண்டும் என்று எங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்லணும்? அவர் நியாயமாக ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்ல வேண்டும்? ஒரு கேள்வி கேட்குறாங்க, எங்களுக்கு தொழிலை பெருக்குவதற்கு வழி தெரியும், முதலீடுகளை உயர்த்துவதற்கு எங்களுக்கு வழி தெரியும், வருமானத்தை உயர்த்துவதற்கு டாக்ஸை கொண்டு வருவதற்கு நாங்கள் உயர்வு தெரியும் சொல்லியிருந்தா நான் உண்மையிலே சந்தோஷப்பட்டிருக்கேன். இதெல்லாம் எப்படி முடியும்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த 5 ஆண்டுகளில் 12 லட்சம் கோடி ரூபாய் 1179 தொழிற்சாலைகளுக்கு ஒப்பந்தம் போட்டு